சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து 7 பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது சிறப்பு குழு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக 7 பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து தற்போது 7 பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது சிறப்பு குழு. இது பற்றி கூடுதல் தரவுகளுடன் நிகழ்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த 7 பரிந்துரைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம்? நாடு முழுவதுமே பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுவதால் மத்திய அரசுக்கு நிதி இழப்பு, அதே நேரத்தில் மக்களுடைய நேர விரயம், இப்படியான பல்வேறு அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டிதான் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த குழு இன்றைய தினம் கிட்டத்தட்ட 18,626 பக்கங்களை கொண்டிருக்கூடிய மிக மிக விரிவான ஒரு அறிக்கையை இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இதுல முக்கியமான ஒரு 7 பரிந்துரைகளை மட்டும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் வழங்கி இருக்கிறார்கள். அது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த 7 பரிந்துரைகள்ல முதல் பரிந்துரை என்பது ஒரே நேரத்துல நாடு முழுவதும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு அரசியல் அமைப்பில் திருத்தங்களை செய்ய மத்திய அரசுக்கு குடியரசுத் தலைவர் மூலமாக பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. பரிந்துரை நம்பர் 2, ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துவதற்கு அரசியலமைப்புல திருத்தங்கள் செய்வதற்கு மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவையில்லை என்பதை இந்த குழு பரிந்துரை மூலமாக தெரிவித்திருக்கிறது. 3வது பரிந்துரையாக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அடுத்த 100 நாட்களுக்குள் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்படும். ஆனால் இதற்கு நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல 50% மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் என்பதையும் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பரிந்துரைகள் மூலமாக வழங்கி இருக்கிறது. 4வது பரிந்துரையாக நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே வாக்காளர் அடையாள அட்டையை தயாரிக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு என்பது பரிந்துரையை வழங்கி இருக்கிறது. 5வது பரிந்துரையாக ஒரே 3 தேர்தலுக்கும் சேர்த்து ஒரே வாக்காளர் அடையாள அட்டை என்பது போல 6வது பரிந்துரையாக தொங்கு சட்டசபை, நம்பிக்கையில்லா தீர்மானம், இது போன்றவற்றால் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் ஆட்சி இழப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த மாநிலத்தில் ஆட்சி காலத்திற்குள் காலாவதியாவதற்குள் புதிய தேர்தலை நடத்தி முடிக்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு தமிழகத்துல இப்ப 2021 தேர்தல் நடந்திருக்குது. அடுத்த தேர்தல் 2026 தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்த தேர்தல் நடைபெற்று இருந்தால் 2024, அதாவது நடப்பு ஆண்டுல ஒருவேளை தமிழக அரசு கவிழ்ந்து விட்டது என்றால் 2026 ஆண்டுக்கு முன்னதாக மீண்டும் தேர்தலை நடத்தி முடிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி நடத்தி முடிக்கப்படுகிற தேர்தலும் கூட 2026 வரை மட்டுமே ஆட்சியில் இருக்கும். 2026 ஒட்டுமொத்த நாடு முழுவதும் மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் போது தமிழகத்திற்கும் தேர்தல் சேர்த்து நடத்தப்படும் என்பதுதான் குழு பரிந்துரைக்கக்கூடிய அந்த பரிந்துரையாக புரிந்து கொள்ள முடியுது. 7வது பரிந்துரையாக தேர்தல் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தப்படும் போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய துணை ராணுவ படையினர், தேர்தல் பணியாளர்கள் அந்த மாநிலங்களுக்கு சென்று தேர்தல் பணிகளை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே தேர்தல் நடைபெறும். அப்படி நடைபெறும் போது தேவையான வாக்கு இயந்திரங்கள் இருக்கிறதா, தேவையான தேர்தல் பணியாளர்கள் இருக்கிறார்களா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு துணை ராணுவ படையினர் இருக்கிறார்களா, இவற்றை எல்லாம் தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று இந்த 7 முக்கியமான அம்சங்களை தான் தற்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு என்பது தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இதிலிருந்து முக்கிய அம்சமாக நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சூர்யா, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த 7 பரிந்துரைகள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.